இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு உடனடி சாம்பார் தான் செஞ்சு காட்ட போறேன். ஆஹா, செம்ம வாசனைங்க. அந்த குழம்போடைய திக்னஸ் பாருங்க, அப்படியே கரெக்டா இருக்கு. இப்படி இருக்கணும். இன்னும் 2 இட்லி கண்டிப்பா சேர்த்து சாப்பிடுவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார். ஆமாங்க, இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு உடனடி சாம்பார் தான் செஞ்சு காட்ட போறேன். ஆக்சுவலாக நான் இது பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே ஸ்டைலில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக நம்ம பருப்பு இல்லாத சாம்பார்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் சின்ன சின்ன பொருட்களை அதில் மாற்றி போடும்போதும் அதோடைய சுவை கூடுதலாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் இந்த டிஃபன் சாம்பார் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காம ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. இப்போ தேவையான பொருட்கள்லாம் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்க, தோலை எடுத்துட்டு 4 பக்கமும் கீரல் போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தை அப்படியே குக்கரில் போட்டுடலாங்க. இதோடையே 5 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அதையும் இப்படி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தக்காளியும் குக்கர் உள்ளே வச்சிடலாங்க. நீங்கள் பொடியாக கட் பண்ணி வேணாலும் போடலாம், இல்லை இதே மாதிரியே வேணாலும் போடலாம். ஏன்னா நம்ம குக்கரில் போட்டு விசில் விடுறதுனால நான் ஜஸ்ட்டு ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதோடையே 6 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுவும் இப்போ இதிலே போட்டுடலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. 5 பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் வேகிற அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. போட வேண்டிய பொருட்கள் இவ்வளோதாங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் போட்டாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் அனலில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, 5 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இந்த தண்ணி ஒரு கிண்ணத்தில் இருத்து வச்சுட்டு இப்போ இது நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பருப்பு கடையிற மத்து குச்சியில் கடைஞ்சிக்கலாங்க. வெங்காயம் தக்காளிலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கணுங்க. இப்படி லேசாக கடைஞ்சிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது இப்படி ஆறட்டுங்க. நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டுலாம் நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. வாங்க இப்போ இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க சமைக்கிறேன். அடுப்படல் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. இதுலேயே ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகமும் பொரிஞ்சிடுச்சுங்க. 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 3 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து கலரி கொடுங்க. அடுப்பணல் இப்போ கம்மியாக இருக்கணுங்க. இதுலேயே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்துருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. பூண்டு வெங்காயம்லாம் நல்லா செவக்கிற மாதிரி வதக்கலாங்க. பூண்டு வெங்காயம்லாம் நல்லா செவந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதுலேயே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளிலாம் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுவும் இப்போ இதிலே ஊற்றிடலாம். இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சாம்பார் பொடியோட பச்சை மணம் போகணும். ஸோ அதுக்கு இது அப்படியே நல்லா ஒரு கொதிச்சு வரட்டுங்க. நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதும் இதிலே ஊற்றிடலாங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடலாங்க. அடுப்பணல் நல்லா ஃபுல்லாகவே இருக்கட்டும். இப்போ குழம்பு கூட்டி வைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணியாட்ட வைக்கணும். ஏன்னா இந்த குழம்பு திக்காகிறதுக்காக நம்ம இதில் கடலை மாவும் கரைச்சி ஊற்றணும். அது எப்போ ஊற்றணுங்கிறதும் சொல்கிறேங்க. இதுலேயே இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழம்பு இப்படியே ரொம்ப திக்காக இருக்க வேணாம், ஏன்னா இதில் நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட்டமே வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க.
இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு கொதிச்சிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம கடலை மாவு கரைச்சிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கிண்ணத்தில் 3 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கடலை மாவும் எடுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. நீங்கள் கடலை மாவு வேணாலும் கரைச்சி ஊற்றலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு வேணாலும் கரைச்சி ஊற்றலாம். எதுக்கு இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுறேன்னா குழம்பு நல்லா திக்காக வரும், இது ஒரு சுவை கொடுக்கும். அவ்வளோதாங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. ஸோ இது இப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ குழம்பு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ இதிலே ஊற்றிடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இப்போ உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படியே கட்டி ஆகிற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். ஸோ அதை நீங்கள் நல்லா கரைச்சி கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஈவன் நீங்கள் அந்த கடலை மாவு ஊற்றிக்கிட்டே கூட அப்படியே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி பிடிக்காது. இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதாவது இந்த கடலை மாவோட பச்சை மணம்லாம் போகணும். இப்போ நல்லா ஒரு கொதி வருதுங்க. இப்போ கிளறி கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் குழம்பு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கூட்டி வச்சுருக்கேன், குழம்போடைய திக்னஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நான் எதுவும் தண்ணி ஊற்றலை. இப்போது அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இன்னும் 3 நிமிஷத்துக்கு இது கம்மியான தீயில நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டுங்க. இடையில ஒரு தடவை கிளறி கொடுத்துருங்க. A few minutes later. பாருங்க, குழம்பு நல்லா 3 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. சாம்பாரோடைய வாசனையும் சூப்பராக அடிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை 3 கொத்து எடுத்து வச்சுருக்கேன் காம்போட, அப்படியே இதில் போட்டுடலாங்க. காம்போட போட்டாலும் போடலாம், இல்லை வெறும் இலை மட்டும் போடலாம். பட் இந்த மாதிரி போடும்போதும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்படி 2-3 வாட்டி நல்லா அப்படியே முக்கி எடுத்து அப்புறம் உள்ளே நுழைச்சிருங்க. இப்போ மேலே அப்படியே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை அப்படியே பொடியாக கட் பண்ணி அப்படியே தூவி விடுங்க. ஆக்சுவலாக பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். ஸோ எனக்கு சொல்லி கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் போட்டோன்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்னமோ இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கல, அதனால நான் போடல. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் லாஸ்ட்டாக இதில் சின்னதாக ஒரு துண்டு வெல்லமும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். மேலே அப்படியே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு பிடிச்சா விடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதில் சுட சுட சாம்பார் ஊற்றினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த குழம்போடைய திக்னஸ் பாருங்கள், அப்படியே கரெக்டாக இருக்குது. இப்படி இருக்கணும். இதுக்கு நல்ல குழம்பு தாராளமாக விடணுங்க. சூப்பராக நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக வீட்டில் காய்கறிலாம் இல்லாத டைமில் ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். எப்பயும் செய்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சாம்பாரை பருப்பு இல்லாமல் செய்கிறோம். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜீரணத்துக்கும் ஈஸியாக இருக்கும். பருப்பு போடும்போது சிலர் ஜீரண சக்திக்கு கஷ்டமாக கூட இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். மெயினாக இதில் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அளவுகள். நான் இப்போ சொன்ன அளவுகளோட பொருட்களை போட்டு செஞ்சு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இது இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக இட்லி தோசைக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். எனக்கு இட்லிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி இட்லி கூட வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் வீடியோவில் என்னெல்லாம் சொன்னணும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். மெயினாக இங்கே பாருங்கள், இந்த குழம்போடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். 6 நாளும் இந்த அளவு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு கூட்டி வைக்கணும். ரொம்ப புட்டாட்டம் கூட்டி வச்சுமா அப்படியே தடன்னு ஆகிடும். ஸோ பக்குவமாக நான் சொன்ன மாதிரி கூட்டி வைங்க. இப்போ நல்லா சுட சுட இட்லி நல்லா புட்டுட்டு இந்த குழம்புல நல்லா நினச்சிருவாங்க. இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தொட்டு சாப்பிடக்கூடாது, நல்லா சதும்ப அப்படியே ஊற வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறையா தொட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துருவோம். வாவ், செம்மையாக இருக்குங்க, அஸ்தலாக இருக்குது. நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி தான் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெல்லம் வேணா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். பட் எனக்கு இதுக்கு இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால நான் போடல. ஓ மை காட், அந்த நெய் மணமும் தெரியுது. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் நெய் வாசனை சூட் ஆகுமான்னு நினைக்கலாம். நிஜமாக சொல்கிறேன், நல்லா இருக்குது. ஆஹா, அந்த தாளிப்போட வாசனையும் பிரமாதமாக இருக்குது. இந்த தக்காளிக்குன்னு ஒரு புளிப்பு இருக்கும்ல, அது செம்மையாக இருக்குது. இந்த வெங்காயத்தோட இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்குது. ஸோ எல்லாம் ஓவராலாக கலந்து செம்மையாக இருக்குது. கடலை மாவோட பச்சை வாசனையே தெரில. அதாவது இதில் கடலை மாவு தான் கரைச்சி ஊற்றணுமா அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது, அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. நார்மலாக நீங்கள் 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 2 இட்லி கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடுவீங்க.
அப்படியே இது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியே வாழை போட்டோம்னா அப்படியே உள்ள போயிடுதுங்க. ஏன்னா நம்ம நல்லா குழம்பு சதும்ப தொட்டு சாப்பிட்றோம். அப்படியே இட்லி நல்லா ஊறிடுது. ஓ மை காட், சொன்னா புரியாதுங்க, செஞ்சு பார்த்துருங்க. இந்த புளிப்பு தன்மை தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது நல்லா பேலன்ஸ்டா அப்படியே நாக்கோடைய சுவையை அப்படியே தூண்டி கொடுக்குது. செம்மையா இருக்குங்க. ஃபீவர் கோல்டு இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே நாக்கு செத்து போயிருக்கும்ல, அந்த டைம்ல சுட சுட இட்லி இருக்கணும். இந்த குழம்பும் சும்மா கொதிக்க கொதிக்க இருக்கணும். அப்படியே நல்லா சூடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இப்போ வேற கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு இது ஏத்ததுன்னு நான் சொல்லுவேன். நல்லா சுட சுட இட்லியும் இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம அஸ்தலா இருக்கும். நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு. ஃபேஸ்புக்ல குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். See you, bye bye, love you all.